Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about the continuation of the Feast of Pentecost. Watch with faith and expectation. You'll be blessed. Hallelujah. All glory be to Jesus. Greetings to all my wonderful viewers in the matchless name above all names of our Lord and Savior Jesus Christ. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தவான்களுக்கும் ஹல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak about the greatest power on this earth, the power of the Holy Spirit of the Lord Jesus Christ in this Feast of Pentecost season. இந்த பஸ்கா பண்டிகை காலத்தில் இந்த பூமியிலேயே எல்லா வல்லமைகளை விட வல்லமை வாய்ந்த ஹல்லேலூயா பரிசுத்தாவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்தாவின் வல்லமை பற்றி பேசும்படிக்கு கர்த்தர் கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். The next half hour, the power of the Holy Spirit is going to come into your lives and change it forever. இந்த அடுத்த 6 மணி நேரத்தில் அதே பரிசுத்தாவின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வந்து முற்றிலும் தலைகீழாக மாற்றப் போகிறது. Hallelujah. I encourage you not to miss even one of these messages. இந்த செய்திகள் நிச்சயமாக நீங்கள் ஒன்று கூட தவறு விடக்கூடாது. உங்களை ஊக்குவிக்கிறேன். You can flow it up in YouTube too. யூடியூப்பில் கூட நீங்கள் தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்கலாம். Also mainly to spend much time in prayer, waiting on Jesus to receive this power in your lives. அது மட்டும் இல்லாதபடிக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக நேரத்தை கர்த்தரோடு செலவு செய்து ஜெபத்தில் இந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும்படிக்கு கூட உங்களை ஊக்குவிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு கூட நன்றி செலுத்துகிறேன். If you need prayer, call that number on the screen. ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பர் நீங்கள் கூப்பிடுங்க. When you pray, God's help becomes available to you and can deliver you from whatever problems you're facing today. நாம் ஜெபிக்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இன்னைக்கு இருந்தால் கூட ஹல்லேலூயா தேவனுடைய வல்லமை உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு பக்கத்தில் வந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. Shall we constrain him to come? நாம் அவரை வருந்தி அழைப்போமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. பெந்தெக்கோஸ்து அனுபவம் தாருமே, பின்மாரியாவியே ஊற்றுமே, அனலான ஊழியம் தாருமே, அக்கினி நாவுகள் தாருமே, அனலான ஊழியம் தாருமே, அக்கினி நாவுகள் தாருமே, மேலான வல்லமை மேலா தரிசனம் மேலான வரங்களை தாருமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உமாவியே ஊற்றுமே. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. In Acts chapter 2 verse 17 we read, and it shall come to pass in the last days, I'll pour out my spirit upon all flesh, and your sons and your daughters shall prophesy, and your young men shall see visions, your old men shall dream dreams. Hallelujah. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யார் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களும் அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்னங்களை காண்பார்கள். Hallelujah. That is what we see is happening right now. இந்த கடைசி நாட்களில் நாம் என்ன பார்க்குறோம்? அப்படித்தான்
கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படுறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். We are in the very last days and God is pouring out His Spirit on all flesh. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் கூட அவருடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். This was started first on the feast of Pentecost. We read in Acts chapter 2. இது முதலாவது எங்கே ஆரம்பமானது? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தா அங்கே பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாளில் ஆரம்பமானதை பார்க்குறோம். In Hebrew, Pentecost is meaning Shavuot, the first fruits. It's the harvest feast which is celebrated 50 days after Passover. எப்ரே மூல பாஷையில் பெண்டிகாஸ்டுக்கு வார்த்தை ஷாவ்லாட் என்று, அது ஹல்லேலூயா முதல் பலன் என்று அர்த்தம். அது அர்ப்பன் பண்டிகையாக இருக்கிறது. அது பஸ்கா பண்டிகையிலேருந்து 50 நாட்கள் பிறகு கொண்டாடுவார்கள். டுடே இட் இஸ் த ஹார்வெஸ்ட் ஆஃப் சோல்ஸ் ஃபார் அஸ். இன்றைக்கு நமக்கு எந்த அறுவடையாக இருக்கிறது? ஆத்மாக்களோட அறுவடையாக இருக்கிறது. We are now in the season of the end time, harvest of souls, before the great second coming of the Lord Jesus Christ to take His bride. இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியை அழைத்து கொண்டு போக அவருடைய 2ஆம் வருகையின் காலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் ஒரு பெரிய ஆத்மாக்களுடைய அறுவடை செய்கிற காலமாக இருக்கிறது. If we are to harvest the souls in these end times, you should and must have this power. இந்த கடைசி நாட்களில் இந்த பெரிய அறுவடை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த அபிஷேகம், இந்த வல்லமை நிச்சயமா நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருக்கிறது. Hallelujah. This power which was poured out on the second feast of Pentecost. Otherwise you cannot cast the devil out and lead people to salvation. அந்த பெண்டிகாஸ்ட் நாளில், பண்டிகை நாளில் ஊற்றப்பட்ட அந்த வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் பிசாசுகளை துரத்தி ஜனங்களை விடுதலையாக்க முடியாது, அவர்களை ரட்சிப்பில் நடத்த முடியாது. பிகாஸ் அதர் ஸ்பிரிட்ஸ் வில் பி இன்ஃப்ளூயன்சிங் யூ. ஏனென்றால் வேற ஆவிகள் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். Hallelujah. And you cannot cast out Satan as Jesus told the Pharisees and scribes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரும் சதுசேயர் இடத்துல சொன்ன பிரகாரம் பிசாசுகளை நீங்கள் துரத்த முடியாது. You have to be totally cleansed and emptied out to receive this Holy Spirit. பரிசேயர் சதுசேயர் இடத்துல பிசாசை துரத்த முடியாது என்று இயேசு கிறிஸ்து சொன்னார்கள். அப்பொழுது நீங்கள் முழுக்க பாக்கி எல்லா காரியங்களிலிருந்தும் வெளியாக்கிட்டு நீங்கள் இந்த பரிசுத்தாவின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருக்கிறது. அபிஷேகத்தை, அந்த அக்னியை பெற்றுக்கொள்ள வேண்டும். You might think you are all perfect, but only when you spend time waiting on the Lord and looking into the mirror of God's word, you will see your actual status. நாம் நினைக்கலாம் நம்ம எல்லாம் வழியில் சரியாக இருக்கிறோம் என்று. ஹல்லேலூயா. ஆனாலும் நாம் நேரத்தை செலவு செய்து கர்த்தருடைய வார்த்தையான கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது தான் உண்மையான நிலவரம் வெளிப்படும். ஆல்சோ பெண்டகாஸ்ட் ஃபீஸ்ட் இஸ் அ டே அண்ட் நாட் த நேம் ஆஃப் தி சர்ச். அது மட்டும் இல்லாத பிடிக்கும் பெண்டகாஸ்ட் பண்டிகை ஒரு நாளோட பேராக இருக்குது. அது சபைக்கு பேர் கிடையாது. Today if you see in the world, people call the church anything and everything except what it should be called. இன்றைக்கு சபைகளோட பெயர்களை பார்த்தா வேற எல்லா பேரும் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள், போட வேண்டியது தவிர. That is the church of the Lord Jesus Christ. உண்மையான பேருக்கு கர்த்தருடைய சபையோட பேர் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. If it would be high time for you today, if you change your church's name to the original one. இந்த காலகட்டம் தான் முக்கியமான காலகட்டம். அந்த ஆதியில் இருந்த நாம் பேருக்கு, சபையின் பேருக்கு நீங்கள் உங்கள் சபைகளோட பேர்கள் மாற்ற வேண்டும். டோன்ட் வெயிட் till it's too late. அப்புறம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. Hallelujah. Any other name will not be accepted. பேர்கள் வேற ஆயிருந்தால் உங்கள் சபைக்கு கூட அது கூட அங்கீகரிக்கப்படாது. How are you going to get this power? இந்த வல்லமை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? Last week we saw
that Jesus had told his disciples what they had to do to get it. போன வாரத்து செய்தியில் கூட நாம் கேட்டோம், இயேசு கிறிஸ்து சீஷரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னதை பற்றி. Today also that's the only way and there is no other. இன்றைக்கு கூட அதே ஒரே வழி தான், வேற எந்த வழியும் கிடையாது. In Luke chapter 24 verse 49, Jesus said, "Behold, I send the promise of the Father upon you, but tarry in the city of Jerusalem until you are endued with power from on high." லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரத்தில் 49 வசனம் இதில் நாம் வாசிக்கிறோம், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். Hallelujah. Saint Luke writes this in his first account, and in his second account in Acts 1:8 also he speaks about it. பரிசுத்த லூக்கா தன்னுடைய முதலாம் பிரபந்தத்தில் அவர் எழுதுகிறார். இப்போ வாசித்தோம். இப்போ அவருடைய ரெண்டாம் பிரபந்தம் அப்போஸ்தலர் நடபடிக்கையில் இருக்கிறது. அதில் அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரத்தில் 8 வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். He said, "But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem, in all Judea and Samaria, to the uttermost parts of the earth." அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்திரம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்கள். Hallelujah. Hallelujah. Another thing we have to understand is that it was his disciples that Jesus commanded what was to be done, not to you and me. வேற ஒரு காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கட்டளைகள் எல்லாம் யாருக்கு கொடுத்தார்கள்? தன்னுடைய சொந்த சீஷர்கள் தான், உங்களுக்கும் எனக்கும் கிடையாது. Today even ministers of God think that they are doing exactly as Jesus has commanded them to do. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் கூட அநேகர் என்ன சொல்கிறார்கள், இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார் இப்படி, அப்படியே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று. And that they are doing this same, forgetting that at that particular time Jesus had commanded his own 12 disciples only. அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன மறந்து போறார்கள் என்றால், அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த சீஷர்கள் இடத்துல தான் இந்த கட்டளைகள் 12 பேர்கிட்ட தான் இந்த கட்டளைகளை சொன்னார்கள் என்று. And what they did was according to his commands to them, along with the revelation of it which they received when they waited in Jerusalem for the promise of the Father. அவர்கள் சீஷர்கள் இயேசு கிறிஸ்து தமக்கு கட்டளையிட்ட பிரகாரம் தான் அவர்கள் செய்தார்கள். அது கட்டளை பிரகாரமும் அந்த கட்டளையின் பிரகாரம் உள்ள வெளிப்பாடு, அவர்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் பெண்டிகோஸ்ட் நாளில் அவர்கள் மேலே ஊற்றப்பட்ட போது வந்த வெளிப்பாடு பிரகாரம் தான் அவர்கள் செய்தார்கள் என்று. In Matthew 28 verse 19, Jesus commanded his disciples, "Go therefore and make disciples of all nations, baptizing them the name of the Father, Son and Holy Ghost." Hallelujah. மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 19 வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கட்டளையிட்டதை வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி என் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். Even though Jesus commanded here, we don't further read of any of the disciples who gave baptism or took baptism exactly like Jesus commanded. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டதை நாம் வாசித்தோம். ஆனாலும் முன்ன பார்த்தா அதே மாதிரி ஞானஸ்தானம் கொடுத்தவரோ எடுத்தவர்களோ ஒருத்தரை பற்றி நாம் வாசிக்கல. Also, as many of us assume, Jesus commanded the disciples and immediately got up and went and started giving baptism. வேற ஒரு காரியம் கூட எல்லாரும் கூட என்ன முக்கியமாக கணக்கு போடுறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கட்டளையிட்டார்கள், போய் இப்படி ஞானஸ்தானம் கொடுன்னு
கட்டளையிட்ட உடனே அவர்கள் எழுந்து போய் உடனே போய் ஞானசனம் கொடுத்தார்கள் என்று. The Gospels first of all were not written in the order it is presented. முதலாவது இந்த சுவிசேஷங்கள் 4 சுவிசேஷங்கள் கூட அந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானோட ஆர்டரில் கிடையாது, அது எழுதப்பட்டுள்ளது. It is said that the Gospel of Mark was written first. முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கின் சுவிசேஷம்னு சொல்கிறார்கள். Not only that, all the 4 gospel writers have written different aspects relating to salvation and it's not the same. அது மட்டும் இல்லாதபடிக்கு 4 சுவிசேஷர்களும் கூட 4 சுவிசேஷத்தில் ரட்சிப்பை பற்றி 4 விதமான கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. Finally, when they started baptizing, it is written in the 5th gospel, which is the second account of St. Luke. கடைசியில் ஞானசனம் கொடுக்கறதுக்கு அவர்கள் ஆரம்பித்த போது அது எங்கே எழுதப்பட்டுள்ளது? 5வது சுவிசேஷம். அது லூக்கா, பரிசுத்த லூக்கா எழுதின 2ஆம் பிரபந்தமாக இருக்கிறது. Where the first baptism was given, the Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் முதலாவது ஹல்லேலூயா ஞானசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. And when they baptized 3,000 people for the first time, it was not in the name of Father, Son and Holy Ghost. முதலாவது ஞானஸ்தானம் சீஷர்கள் கொடுத்த போது அது 3000 பேர்கள் எடுத்தார்கள். ஆனால் அவர்கள் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் கொடுக்கல. பட் in the name of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் கொடுத்தார்கள். Why did they do that? அவர்கள் அப்படி ஏன் செய்தார்கள்? It was because they obeyed what Jesus commanded them to do. ஏன் சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எப்படி கட்டளையிட்டார்களோ அப்படி செய்தபடியால் தான் அந்த மாதிரி ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். And that is wait in Jerusalem till they were endued with power from on high. என்ன கட்டளை கொடுத்திருந்தார்கள் சீஷர்களுக்கு? நீங்கள் உன்னதத்திலிருந்து வல்லமை தரிப்பிக்கும் படும் வரைக்கும் போய் எருசலேம்ல காத்திரு என்று கட்டளை கொடுத்திருந்தார்கள். When the power of the Holy Spirit came upon them on the day of Pentecost, they received power from on high. அப்பொழுது அவர்கள் காத்திருந்த போது எருசலேம்ல ஹல்லேலூயா பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாள் வந்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா, உன்னதத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்பட்டது. The revelation of Jesus' commandment, hallelujah, they received when the Holy Spirit was poured upon them. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட போது அந்த இயேசு கிறிஸ்து கட்டளையோட வெளிப்பாடு அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 3000 பேர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அந்த நாளில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். They baptized 3,000 people in the name of the Lord Jesus Christ on the same day. What does this tell us today? இன்றைக்கு இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? The first thing we have to do is wait till you too are endued with power from on high. முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? உன்னதத்திலிருந்து பலன் அடையும்படிக்கு நாம் முதலாவது காத்திருக்க வேண்டும். And then receive the revelation which Peter and the others received. பிறகு அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளும் போது பேதுருவும் மற்ற சீஷர்களும் பெற்றுக்கொண்ட வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள வேண்டும். When the Holy Spirit was poured out on them, அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட போது அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது பார்க்கிறோம். Apostle Paul, we read in Ephesians chapter 1 verse 17 and 18, prays for the saints in the church at Ephesus. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17 வசனத்தில் எபேசு சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார்கள். That the eyes of their understanding will be opened by the Holy Spirit to receive revelation of the hidden truths in God's word. அவர்களுடைய மனக்கண்களை தெளிவாகும்படிக்கு, பரிசுத்தாவினால தெளிவாகும்படிக்கு கர்த்தரோட வார்த்தையோட வெளிப்பாடு அவர்களுக்கு விளங்கும்படிக்கு மனக்கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்காக வேண்டுகிறார்கள். Nothing can be done unless you wait upon the Lord. கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கிற வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது. First they waited in the upper room in Jerusalem as Jesus had commanded them to wait. முதலாவது அவர்கள் அந்த மேல் அறையில் எருசலேமில் காத்திருந்தார்கள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டளைட் இன் பிரகாரம். They waited in fervent, persistent prayer for 10 days. 10 நாட்கள் ஊக்கமான விடாமுயற்சியான ஜெபத்தில் அவர்கள் 10 நாட்கள் போய் இருந்தார்கள். After Jesus was taken up to heaven 40 days later, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பிறகு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்புறம் அவர்கள் எருசலேமில் போய் காத்திருந்தார்கள். On the 50th day, which was the feast of Pentecost, the Holy Spirit was poured down on the 120 disciples who were waiting for it, as we read in Acts chapter 2. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பிரகாரம் பெண்டிகாஸ் பண்டிகை வந்தபோது 120 சீஷர்கள் ஊக்கமா ஜெபம் பண்ணி கொண்டு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மேல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். Once you receive the fire of God in your life, then there is a continuous daily process involved in stirring it up within you. ஒரு விஷயம் நீங்கள் அந்த அக்னி அபிஷேகம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு கூட அனுதினமும் நீங்கள் அனல் மூட்டி அது எழுப்புறது ஒரு வேலை இருக்கிறது. Or else it can be put out. இல்லைன்னு சொன்னால் அந்த ஆவி அவித்து போட முடியும். Apostle Paul writes to Timothy in 2 Timothy 1 verse 6, I remind you to stir up the gift of God which is in you through the laying on of my hands. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு எழுதுறதை நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்னுடைய கைகள் வைத்த போது நீ பெற்றுக்கொண்ட வரத்தை உங்களுக்குள்ள நீங்கள் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும் என்று. When firewood is burning, you keep stirring it up continuously, otherwise the fire will go out. விறகு கட்டைகளை வச்சு நம்ம நெருப்பு கொளுத்தும் போது அது தொடர்ந்து எரிந்து கொண்டு இருக்கும்படிக்கு அது எல்லாம் நாம் என்ன பண்ணுகிறோம், அது நெருப்பு அணையாதபடிக்கு நாம் சரிப்படுத்தி கொண்டே இருப்போம். இட் இஸ் லைக் சார்ஜிங் அ மொபைல் ஃபோன். அது எப்படி என்றால் உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி. The charge of the battery power is directly proportionate to the time you plug it to the power source. அந்த மொபைல் ஃபோனோட பேட்டரியோட வல்லமை சார்ஜ் எதுக்கு சம்மந்தப்பட்டுள்ளது, எவ்வளோ நேரம் அந்த பிளக்கு பவர் எங்கே வருதோ அங்கே குத்துற நேரத்துக்கு உள்ள வல்லமை தான் அந்த பேட்டரியில் இருக்கும். If you want power in your spiritual battery, you have to connect it to the power source every day. As you connect your mobile phone, மொபைல் ஃபோன் நீங்கள் எப்படி சார்ஜ் பண்ணுறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் வல்லமை வேணுமென்றால் ஆவிக்குரிய பேட்டரியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள இடத்துல உங்கள் பிளக்கை குத்த வேணுமா இருக்கிறது. How much battery power you will have depends on the time you spend with Jesus, connecting to him in prayer every single day. ஒரு நாள்லையும் உங்கள் ஆவிக்குரிய பேட்டரியோட வல்லமை உட நிலவரத்தை எதுக்கு பொறுத்ததா இருக்குது, எவ்வளோ நேரம் ஜெபத்தில் இயேசுவோடு நீங்கள் தனியாக ஒரு நாளும் செலவு செய்கிறீர்கள். இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் யூ கேன் கெட் இன் டு தி ஸ்பிரிட் இன் 1 hour. அது சுலபமான காரியம்தான். 1 மணி நேரத்திலே நீங்கள் ஆவியில் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இட் இஸ் சிம்பிள் ஆஸ் த ஃபேத் ஆஃப் அ சைல்ட். பிள்ளைகளோட விசுவாசத்தை போல அது சாதாரணமான காரியமாக இருக்குது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு டூ what Jesus commanded his disciples to do. நீங்க என்ன செய்ய வேண்டும், சீஷர்களுக்கு எப்படி இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார்களோ அதே நீங்க செய்தா போறோம். Wait upon the Lord. கர்த்தருக்கு நோக்கி நீங்க காத்திருக்க வேண்டும். Just play some worship songs and wait for the presence of the Holy Spirit to come in and the atmosphere to change. நீங்கள் ஆராதனைக்குரிய பாட்டுகளை போட்டு நீங்கள் அந்த ஜெப நேரத்தில் போட்டு விடும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னம் அந்த சமூகத்தை மாற்றும். You can also read the Bible and wait. நீங்க வேதத்தை கூட வாசிச்சு கர்த்தருக்கு காத்திருக்கலாம். In Acts 1 verse 4 we read, Jesus commanded his disciples to wait. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை காத்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். You just have to forget everything and wait for the presence of the Holy Spirit to come, of Jesus to come. நீங்கள் உட்கார்ந்து எல்லாவற்றிலும் மறந்து
நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிரசன்னத்தை வர்றதுக்கு காத்திருக்க வேண்டும். When his presence comes, everything you want will come with it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் அந்த இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா காரியங்களும் அந்த இடத்துக்கு வரும் என்று பார்க்கிறோம். Whether it's healing, deliverance, peace of mind or anything else. உங்களுக்கு சுகம் வேணுமா, விடுதலை வேணுமா, மனசுல சமாதானம் வேணுமா, வேற என்ன வேணுமோ எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் வரும்போது அது அங்க வரும். It all will be there. எல்லாவற்றிலும் அங்க வரும். Psalmist says in Psalm 62 verse 1, Truly my soul waits on the Lord, from him comes my salvation. சங்கீதம் 62 1ஆம் வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்து இருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும். That's what Jesus is looking for. Truth in waiting. உண்மையாகவே நீங்கள் காத்திருக்க வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். You are waiting only for Jesus. ஆண்டவர் வர்றதுக்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. Psalm 37 verse 7 says, Rest in the Lord and wait patiently for him. Just do that and everything you desire will come to you. சங்கீதம் 37:7 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ள அவன் மேல் தேவர் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எச்சரிக்கையாயிரு. ஹல்லேலூயா. இது நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அமர்ந்து காத்திருக்கும் போது, ஹல்லேலூயா, நீங்கள் விரும்புறதெல்லாம் வந்து சேரும். In Psalm 25 verse 5 the psalmist says, On thee, Lord, do I wait all the day. சங்கீதக்காரர் 25ஆம் சங்கீதத்துல 5ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே, உம்மை நோக்கி நாளெல்லாம் நான் நாள்தோறும் காத்து கொண்டிருக்கிறேன். This you have to do in the morning time at least 1.5 hours and all day too you can acknowledge him. இது காலையில நீங்கள் 1.5 மணி நேரமாச்சிலும் இந்த விதமான ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பிறகு நாள் எல்லாம் கூட எல்லா வழியிலும் நீங்கள் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். Hallelujah. I'm going to pray for you now. இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இஸ்ரவேலின் துதிகள் வாசி செய்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடுமாய் துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலேயும் ஒருத்தர் குடும்பத்தின் மேலேயும் கர்த்தாவே, பெண்டகாஸ் பண்டிகை நாளில் ஊற்றப்பட்ட வல்லமை அபிஷேகம் கர்த்தாவே, அக்னி பிள்ளைகள் குடும்பத்தின் மேலேயும் அவர்கள் மேலே ஊற்ற வேணுமா வருந்தி அழைக்கிறோம். ஊற்றுமையா உம்முடைய ஆவியை ஊற்றும் கர்த்தா. வாஞ்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்க கர்த்தாவே. புதிய அபிஷேகத்தை புது எண்ணெயினால் அபிஷேகிக்கிறேன்னு சொன்னீரே. இந்த பண்டிகை நாட்களில் புது அபிஷேகம் பெற்று வளமுள்ள சாட்சியா எழும்ப கிருபை செய்யும். ஆவியை ஊற்றும். வியாதிப்பட்டவர்களுக்கும் பிரச்சனையில் போராட்டங்களை மரண தருவால விடுதலை தாரும். ஆவி எங்க நாங்கள் விடுதலை உண்டு கர்த்தாவே. மரித்து போற ஆத்மாக்களுடைய மரணம் நீ விரும்புறதில்லை. விடுதலையாக்கும், சுகத்தை தாரு, அற்புதங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I commit each and everyone listening to this message, Father. Pour out your fire, Lord Jesus, which you poured out on the feast of Pentecost, Father, on each and everyone and their families. If they are sick or need deliverance for anything, pour out your spirit on them, deliver them and heal them right now. There's nothing which is impossible for you, dear Lord Jesus. Let the blessing of this Pentecost season, let them receive, Lord Jesus, a new, fresh anointing, Lord Jesus, in this season, and let them be blessed and witnesses for you in these last days. In Jesus' name I pray with thanksgiving. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் இந்த அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை போடுங்கள். விசேஷமாக நீங்கள் முதல் பலன் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை நீங்கள் கனப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. உங்கள் நிலவரம் முற்றிலும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். If this message is a blessing to you, contact us by phone. Your testimony is a blessing to many. If you want to uphold this ministry, send your offerings to the account number on the screen. When you give a sacrificial first fruit offering and honor him, the power of Pentecost can totally change you and your families forever. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும்
இந்த முகவரியில் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்கள், வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, contact us by phone, come to this address and come and receive your deliverance. Friday morning 10 to 2, prayers will be made for your deliverance. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May the Lord bless you.